படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் படம் டேரக்டர், ஆனால் அது ஃபீலே வரல. அது ஃபர்ஸ்ட் படம்ட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு படத்தை. ரெண்டாவது சசிகுமார் சாராக இருக்கட்டும், சிம்ரன் மேமாக இருக்கட்டும், எல்லாருமே செம்ம. அவர் இந்த குட்டி பையன் முள்ளின்னு ஒரு கேரக்டர், அவன் தான் படத்தில் கிளாப்ஸ் வாங்கினே இருக்கிறான். ரெண்டாவது வேற என்ன சொல்றதுன்னு தெரியல ப்ரோ. கான்செப்ட் வந்து நேசிக்கணும் ப்ரோ, அதுதான் அவங்க எடுத்திருக்காங்க. அதாவது நம்ம நல்லது பண்ணோன்னா நமக்கு அது திரும்ப வரும், அதுதான் படத்தோட கான்செப்ட். அது வந்து ஒரு லேகாவோ இல்லை வந்து இழுத்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அழகாக ஃப்ளோவாக சொல்கிறாரு, நம்மளை ரசிக்க வைக்கிறாரு. அதுதான் அந்த டேரக்டரோட ஸ்க்ரீன் பிளேன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே வந்து நம்ம வந்து ஒரு போர் அடிக்கிற ஃபீல் எதுவுமே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது படம். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ரெட்ரோக்கு இது ஒரு காம்படிஷன். ஒரு ரெட்ரோ எப்படி உங்களுக்கு வந்து டோட்டலாக வேறு மாதிரி போதும், இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இந்த படம் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்தை தயவு செய்து சொல்கிறேன், எல்லாருமே வந்து பாருங்கள், ஃபேமிலியோட பார்க்குற படம் இது. சிம்ரன் ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சின்னதாக ரெஃபரன்ஸ் வர வைக்கிறாங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து அவங்க கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணிருக்காங்க. மேலேயும் பண்ணல கீழே பண்ணல, அவ்வளோ அழகாக இருக்குது எல்லா ரோலுமே. யோகி பாபு பெருசாக வரல ப்ரோ, அங்கங்கே தான் வராரு. ஆனால் வர சீனு கிளாப்ஸ் தான். அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வருவார், சின்னதாக அந்த ஒரு பேக்கில் காமெடி அடிப்பார்ல, அதை வச்சு கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்காரு ஒரு பாட்டுக்கு. ஓவரால் கண்டிப்பாக வந்து பாருங்க. இந்த மாதிரி படத்தை நம்ம பார்த்து ஓட வச்சாதான் இந்த மாதிரி டேரக்டர் வருவாங்க, இந்த மாதிரி கதைங்க வரும். ஏன்னா ரீசெண்ட் டைம் இந்த மாதிரி வரல. எனக்கு கடைசியாக குட் நைட் தான் இதே பேனரில் பார்த்தோம். அதே பேனர் திருப்பியும் வராங்கன்னும் போது நம்ம சப்போர்ட் தான் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய படம் பண்ணணும் நிறைய பேர். தேங்க்யூ. ஒரு படம் சூப்பராக இருந்துச்சு. அந்த சின்ன பையனோட கேரக்டர் வந்து ரொம்ப ஆங்கர் பையன் மாதிரி இருந்துச்சு. அவர் வர எல்லா சீனுமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக சசிகுமாரோட எல்லா படமே சூப்பராக இருக்குது. லைக் அவரோட கேரக்டர் செலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அயோத்தி, நந்தன் எல்லாமே தேட்டரில் தான் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா கமர்ஷியல், இது லேடிஸும் பார்க்குற மாதிரி நிறையா சாங்ஸு, காமெடி, ரெஃபரன்ஸு எல்லாருக்குமே தனித்தனியாக, ஒரு சிம்ரன் மேம்க்கு ஒரு சாங்கு, அந்த சின்ன பையனுக்கு ஒரு சாங்கு சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு எமோஷ்னலாக எல்லாமே கொண்டு போயிருந்தாங்க. கான்செப்ட் வந்து அந்த ஸ்ரீலங்காலேருந்து எல்லாரும் இங்கே தப்பிச்சு வந்துடுறாங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து அவங்கள வந்து தீவிரவாதி மாதிரி பார்ப்பாங்களா இல்லை நண்பர்களாக பார்ப்பாங்க, இவங்க அன்பை வச்சு எப்படி மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி தான் கதை இருந்துச்சு. ஏன்னா சசிகுமார் சாரோட ஃபிலிம் எப்பவுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டாகவே இருக்கும். இது எப்படி இருந்தது? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி அண்ட் வந்து சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்க்கான ஒரு இது மாதிரி இருந்துச்சு. அதான் சொன்னேன், நிறைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. டிவிக்கோட ஒரு ஃபிளாக் சாங் இருந்துச்சு, அது எல்லாருமே கை தட்டினாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த பையன் வர சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்ன சிம்ரன் வந்து யதார்த்தமாக ஒரு ஒய்ஃப்னா எப்படி இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஒரு 5க்கு 4 கொடுப்பேன். சுத்தமாக லேகே கிடையாது. ரொம்ப சின்ன படம் மாதிரி தான் இருந்துச்சு. டைம் போனதே தெரியல, டக்குன்னு இன்டர்வல் இருந்துச்சு, டக்குன்னு முடிஞ்சிருச்சு. படத்தில் தளபதி ரெஃபரன்ஸ் சொன்னாங்க. ஒரே ஒரு ஃபிளாக் சாங் மட்டும் இருந்துச்சு. அந்த பையன் வர எல்லாமே வந்து ரொம்ப இது ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு சுற்றி நிறைய காமெடியாக இருக்கட்டும், ஒரு தளபதி சாங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த தெரி மூவி டயலாக்லாம் பேசுகிறப்போ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சார் சின்ன வயசு தான் கேள்விப்பட்டேன் அவர் டைரக்டருக்கு. ஃபர்ஸ்ட் படமே சூப்பராக இருக்குது சார், செமையாக இருக்குது. இவருக்கு ஒரு தனியான ஸ்டைல், ஃபேமிலி ஆடியன்ஸ் இதுலேயே தனி ஸ்டைலில் பண்ணியிருக்காரு. காமெடி, எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல நெக்ஸ்ட் என்ன சீன் வரும்னு. ஒவ்வொரு குட்டி சீனுமே ஒரு மாண்டேஜ் மாதிரி பண்ணி பாட்டு வந்து அதுலேயே வருது. ஸோ தனியாக ஒரு குத்துப்பாட்டு அல்லது தனியாக ஒரு சாங், ஃபாரின் சாங் அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு சீனுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குமே அந்த பாட்டு இருக்குது. பாட்டு நல்லா எல்லாமே அசோசியேட் ஆகுது. குட்டி பையன் வந்து செம்ம என்டர்டெயின்மெண்ட், ஒரு குட்டி வடிவேலுன்னு சொல்லலாம். சசி சார் தான் சூப்பர். சிம்ரன் மேமோட சசிகுமார் சாருக்கு தான் நிறைய ஸ்கோப் இருக்குது. காமெடி பக்கா காமெடி. அவர் வந்து இந்த மெட்ராஸே உங்களுக்கு வந்து கோலார் தங்கவேல் மாதிரி நோண்டி விட்டுட்டிங்களேன்னு சொல்லுவார். ஒவ்வொன்றுமே அவரோட டயலாக், பாடி லாங்குவேஜ் எல்லாமே குட்டி பையன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோம். டயலாக் ரைட்டிங் சூப்பராக இருக்குது. யார் அகதி, இலங்கையிலேருந்து வராங்கன்னா அவங்களாம் அகதியா, அவங்களாம் ஏன் இப்படி, அது லாஜிக்கெல்லாம் விட்டுட்டு அந்த அவங்க ஆதார் கார்டு செக்கிங் லாஜிக்கெல்லாம் விட்டுட்டு அதில் இருக்கிற அந்த கருத்தை பார்த்தோன்னா நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. சிம்ரன் மேம் வந்து அந்த டான்ஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கு. குட்டி டான்ஸ்னால் கூட நல்லாயிருக்கு. அவங்க அப்படியே மேக்கப்பே இல்லாமல் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலி உமன் மாதிரியே இருக்குது. ஆல்ரெடி கன்னத்தில் முத்தமிட்டாலையும் அவங்க வந்து அந்த சிலோன் பேஸ்ட் இது தான் நடிச்சிருப்பாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிபியூக்கு அப்புறமா இது வர்றது வந்து சிம்ரன் மேம்க்கு நல்லா இது தான். படம் செம்மையாக இருக்குது சார். இது நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஃபைட் கிடையாது, பட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக போய் பாருங்கள். டூரிஸ்ட் படம் சூப்பராக இருந்துச்சு. சசிகுமார் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. கான்செப்ட் ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலிஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க இந்தியன் பீப்புள்ஸ், அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அவர் கரெக்டாக ஒரு அந்த ஸ்லாங்லாம் பேசி சூப்பராக இருந்துச்சு. சசிகுமார் சார் அண்ட் சிம்ரன் மேம் காம்போ எப்படி இருந்தது இந்த மூவியில்? இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஆனால் 2 பேருக்கும் நல்லா மேட்ச்.
சூப்பரா இருந்துச்சு. பையனோட கேரக்டர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவன் சூப்பரா பண்ணா, அவன் அந்த காமெடி இதெல்லாம் அந்த குட்டி பையனுக்கு கொஞ்சம் நிறையாவே சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. டயலாக் பேசியிருப்பார் இல்லையா, அது எப்படி இருந்தது? இது அந்த தெரிய டைலாக் நேம்லாம் சொல்லி கேட்கும்போது அந்த குருவில அந்த ஜோசப் வைப் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. மெசேஜ் சொல்லியிருக்காங்க, எப்படி அந்த ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ்க்குலாம் எப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்க நீங்க? நான் 5 out of 5 விடுவேன். ஃபேமிலியா போய் பார்க்கலாம். எப்பவுமே சசிகுமார் சார் மூவினாவே ஃப்ரெண்ட்ஷிப் ஜானர்ல இருக்கும். இது எப்படி அதை விட டிஃப்ரெண்ட் ஜானர்ல இருந்ததா? எப்படி ஸ்டோரி? இல்ல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு. அவர் ஃபர்ஸ்ட் உள்ள இந்த மூவிஸை விட இதை கம்பேர் பண்ணா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதுவே டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, எல்லாமே கருத்து. ஆர்டிஸ்ட்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்களா? ஆமா, இது சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சசிகுமார் சாரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இல்ல சிம்ரன் மேம் ஒரு சிம்பிள் ஹவுஸ் ஒய்ஃபா வந்திருக்காங்க. இந்த ஜானர்ல பார்க்க எப்படி இருக்குன்னா தொட்டு பேச சுத்தானால சிம்ரன் மேம் இதுல வேற ஜானர்ல இருக்காங்க. இது எப்படி இருந்தது? இது ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர். அதுவே ரொம்ப சைலண்டாவும் இருந்தாங்க. ஆனா அங்கங்க அந்த காமெடி சென்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. போய் பாருங்க. ஓகே, தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. அந்த படத்தில் இந்த ஸ்ரீலங்கன் நம்ம எல்லாரும் வேற கிடையாது, எல்லாரும் ஒன்று தான்ற மாதிரி சொல்ல வராங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல்லாக வேணும். படத்தில் ஃபுல்லாகவே காமெடி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் ஆஃப் ரெண்டை பிரித்து விட படமாக பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு நான் தாராளமாக பார்க்கலாம். எனக்கு ஓகே தான், எனக்கு ஃபேட்டிஃபைடாக இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ணன் சசிகுமாருக்காக பார்க்கலாம். மொத்தமாகவே நல்லா இருக்கு. ஒரு இடத்த கூட லேக் ஆகலாம் இல்லை, ஃபுல்லாக கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க ரோல். சூப்பராக இருக்கு. அப்படி எல்லாம் பிரிக்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. சசிகுமார் அண்ணா சூப்பராக நடிச்சிருக்காரு. தமிழ் தான், எங்க இருந்தாலும் தமிழ் தான். எல்லாம் நல்லா இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப ஜாலியாக இருந்தது. எந்த ஒரு போர் அடிக்கிற எந்த சீனும் இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. எங்கே இருந்தாலும் தமிழ் தான். இல்லை எதுவுமே இல்லை, போர் அடிக்கல, லேக் எதுவுமே கிடையாது, சூப்பராக இருந்தது. ரெஃபரன்ஸை விட அவர் சொன்ன திரைக்கதையாக கொண்டு போனது நல்லா இருந்தது. முக்கியமாக எங்கே போனாலும் தமிழ் தான். தமிழுக்காக நம்ம தமிழ் தான் முக்கியம். தமிழ் தான் எல்லாமே, மொழியாக தான் இங்கே வேண்டும்.